அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருத்தணியில் ரயில்வே போலீசாரின் அணிவகுப்பு நடைபெற்றிருக்கிறது. திருத்தணி ரயில்வே நிலையத்தில் ரயில்வே போலீசாரின் அணிவகுப்பு நடைபெற்றிருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாகவே ரயில்வே போலீசார் அணிவகுப்பை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் செந்தில். செந்தில், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்திலிருந்து சென்னை, திருப்பதி, அரக்கோணம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தினமும் 10,000க்கும் மேற்பட்டோர் ரயில் பயணிகள் பயணம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரயிலில் 4 சிறுவர்கள் வடமாநில வாலிபரை ஒருவரை கழுத்தில் கத்தியை வைத்து ரீல்ஸ் செய்து பின்னர் அவரை கொடூரமாக வெட்டிய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதேபோல் மீண்டும் 1வது நடைமேடையில் 2 வாலிபர்கள் ஒரு ரயில் பயணியை அடிக்கும் காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் ரயில் பயணிகள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் விதமாக தெற்கு ரயில்வே டிஐஜி இப்ராஹிம் ஹாரிஃப் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட ரயில்வே போலீசார் துப்பாக்கி ஏந்திய பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைமேடையில் அணிவகுப்பு நடைபெற்றது. அதேபோல் குடியிருப்பு பகுதியிலும் அணிவகுப்பு நடைபெற்றது. இது வரும் காலங்களில் ரயில் பயணிகள் பாதுகாப்பாக பயணம் செய்யும் வகையில் போலீசார் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அதேபோல் ரயில் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்படும் என்றும் இதுபோல் குற்றம் சம்பவங்கள் நடைபெற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஐஜி இப்ராஹிம் தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி செல்வன்.